ஹாய் ஹலோ கைஸ், நான் தான் ஊட்டினா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நைட்டு நான் தூங்கும் போது ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்த்தேன். நம்ம காலையிலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது நம்மளோட ரைட் ஹேண்டு தான், ஒரு விஷயத்தை தவிர. எதுக்கு நம்மளோட ரைட் ஹேண்டு எப்போவுமே டாமினண்ட்டாக இருக்குது? இப்போ கூட நான் அந்த வீடியோ ரைட் ஹேண்டில் தான் எடுத்துருக்கேன். ஒரு நிமிஷம், லெஃப்ட் ஹேண்டுக்கு மாற்றியாச்சு. நம்ம ஏன் நம்மளோட நான் டாமினன்ட் ஹேண்டை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நேற்று யோசித்தேன். நம்ம மேஜராக நம்மளோட ரைட் ஹேண்டை எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? ரைட்டிங் பர்பஸ்க்காக தான். ஸோ 7 days ஸ்ட்ரெயிட் என்னோட லெஃப்ட் ஹேண்டை யூஸ் பண்ணி நான் எழுதி பழக போகிறேன். நம்ம Day 1லேருந்து Day 7 வரைக்கும் அதோட இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் எழுதி பழகிறதுக்காக ரேண்டம் பேராகிராஃப் ஜென்ரேட்டரில் ஒரு 3 பேராகிராஃப் ஜென்ரேட் பண்ணியிருக்கேன். இதில் அப்ராக்சிமேட்லி 150 வேர்ட்ஸ் இருக்குது. இது மாதிரி Day 1, Day 2, Day 3ன்னு நம்ம வரிசையாக பார்க்க போகிறோம். Day 1 எவ்வளோ டைம் ஆகுதுன்னு நோட் பண்ணுறதுக்காக நான் ஸ்மார்ட் வாட்சில் ஸ்டாப் வாட்ச் வச்சுருக்கேன். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நான் எழுத ஸ்டார்ட் பண்ணிடுவேன். Day 1 of writing with the left hand is succeeded. ஓகே, எல்லாமே ரெடி. நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். நேற்றுக்கும் இன்றைக்கி என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, நேற்று கிளம்ஸியாக இருக்குது, இன்றைக்கி ஆர்கனைஸ்டாக எழுதியிருக்கேன். இப்படி கொச்சன்னு எழுதாமல் இன்றைக்கி கொஞ்சம் கிளாரிட்டியும் கிடச்சிருக்கு. ஹாய், இன்றைக்கி Day 7 நான் கடைசியாக எழுத போகிறேன். ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. ஸோ எஸ், நம்ம வீடியோவோட எண்டிங்க்கு வந்துட்டோம். நம்ம ஆரம்பித்ததுலேருந்து எண்டிங் வரைக்கும் 7 daysோட ரிப்போர்ட்ஸ் இதில் இருக்குது. Day 1லேருந்து நம்ம பார்க்கலாம். இதில் எந்த வேர்டுமே ஒரு ஆர்கனைஸ்டாகவே இருக்காது. ஃபஸ்ட்டு டே நம்ம எழுதுனது. அப்புறம் Day 2ல் என்னோட இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி இருந்துச்சுன்னா, எப்படி ஆர்கனைஸ் பண்ணி பேராகிராஃபாக எழுதுறதுன்னு நான் கற்றுக்கிட்டேன். அதே மாதிரி வேர்ட்ஸும் இன்க்ரீஸ் ஆச்சு, வேர்ட்ஸை தெளிவாகவும் எழுதினேன். Day 1 to Day 7ஓட கம்பேரிசன். என்னால் இன்னும் பர்ஃபெக்டாக எழுத முடியல. நம்ம 1 month ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு 1 monthக்கு அப்புறம் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உங்களுக்கு தெளிவாக அடுத்த கிளிப்பில் காட்டுறேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கீப் சப்போர்ட்டிங்.